எம்பி என்கின்ற பொறுப்பிலிருந்து இன்றைக்கு நான் விடைபெற்றாலும் கூட நிறைவாக ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் நான் வைத்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன். Permit me to speak in my mother tongue, Tamil. ஒரு மிகுந்த நன்றி பெருக்கின் உணர்ச்சியோடு இந்த இடத்தில் நின்று நான் உரையாற்றத் துவங்கின்றேன். இடைத்தேர்தலில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீர்கள். ஆளும் கட்சி தரப்பிலாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தரப்பிலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவர்களும் என் மீது காட்டிய அந்த அன்பையும் நட்பையும் எத்தனையோ ஒரு இனிமையான நினைவுகள் எனக்கு. இந்த அவையில் நான் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றேன். இந்த நிறைவு பேச்சின் போது நிறைவாக ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் நான் வைத்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன். திண்டுக்கல் பழனி வழியில் கணக்கம்பட்டி என்கின்ற ஒரு ஊர் இருக்கின்றது. இருப்பு பாதை செல்கிறது, ரயில்வே லைன் செல்கிறது. பழனிசாமி என்கின்ற ஒரு மகான் ஒருவர் வாழ்ந்து தற்போது மறைந்து விட்டார். இருப்பினும் கூட அவரது லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் அங்கு சென்று வருகின்ற ஒரு கோயிலாக அந்த கோவில் அந்த ஊரில் இருக்கின்றது. எனவே அந்த பக்தர்கள் அங்கு ஒரு தனி ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை இங்கே வைக்கும்படி என்னிடத்திலே கோரி வருமான வாய்ப்பும் இருக்கக்கூடிய இடமாக இருப்பதால் அந்த கோவிலுக்கு என்று தனியாக ஒரு ரயில் நிலையத்தை அங்கு அமைத்து தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நிறைவாக நான் இங்கே வைத்து எம்பி என்கின்ற பொறுப்பிலிருந்து இன்றைக்கு நான் விடைபெற்றாலும் கூட சமூக நீதிக்கான திராவிட இயக்கத்தினுடைய அந்த கொள்கைகளுக்காக என்னுடைய குரல் என்றென்றும் தொடரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.